எழும்பும் போது மிக முக்கியமா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு சாட்சியின் வாசனை. சாட்சியின் வாசனை இல்லாமல் வாடை எழும்புனா, இப்ப பாருங்க, சில இடத்துக்கு நீங்க போகும்போது கார் கிராஸ் ஆகும்போது பாருங்க, காருக்குள்ள ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த இடத்த கிராஸ் பண்ண, இப்போ லெதர் ஃபேக்டரிலாம் இருக்கும், சில சாய ஃபேக்டரி இருக்கும். கிராஸ் பண்ணும்போது பாருங்க, ஒரு அந்த காத்தின் வழியாக ஒரு வாசனை வருது. அந்த வாசனை நமக்கு நல்ல வாசனை இல்லை, புரியுதா? ஆனா அந்த காற்றோட சேர்ந்து அது வருது. அப்ப அந்த காற்று எப்படிப்பட்ட வாசனையை வீசுதுன்னு கேட்டீங்கன்னா துர்நாற்றத்தை வீசுகிறது. இப்போ நாம சாட்சியின் வாசனை வீசுறவங்களா இருந்தாதான் தென்றல் எழும்பணும். இந்த தென்றல் எழும்பு ஏன் வீச சொல்றாரு? நீ வீசு, ஆனா உன் வாசனை என்னவா இருக்கிறது, அதான் முக்கியம். எல்லாருக்கும் எழும்பணும்னு ஆசை இருக்குது, ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய கூட்டம் வரணும், பெருசு பெருசா கூட்டம் நடத்தணும் இருக்கு. ஆனால் உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? சாட்சி சரியில்லாமல் நீ வாசனை வீசி பிரயோஜனம்